அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவாரஞ்செடி மற்றும் பிரண்டையினுடைய மருத்துவ குணம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க தமிழ் வாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா, ஆவாரம் செடி அதில் இருக்க பூவு, இலை, பட்டை இது எல்லாமே மருத்துவ குணமுடையது. இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை நம்முடைய உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். எப்போவுமே உடல் சூடு இருக்கிறவங்க, அதிகமான ஹீட் இருக்கிறவங்க, ஸ்கின்லாம் ட்ரையாக இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவை நீரில் போட்டு காய்ச்சி கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தால் உடம்புல இருக்க ஹீட்டு குறைஞ்சிரும், தோல் வறட்சி நீங்கிரும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவாரம் பட்டையை கஷாயம் மாதிரி காய்ச்சி குடித்தா இந்த பிரச்சனை போயிடும். ஆவாரம் பூ 100 கிராம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 100, பயத்தம்பருப்பு 1/2 கிலோ. இது 3ஐயும் அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் நம்ம தலைமுடியில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடியும் நல்லா வளரும். அதுக்கப்புறம் சில பேருக்கு உடம்பில் துர்நாற்றம் மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பட்டையை கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். அதேமாதிரி வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பட்டை கஷாயத்தை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த துர்நாற்றம் இருக்காது. அடுத்து பிரண்டை. இந்த பிரண்டைக்கு வஜ்ரவள்ளிங்கிற பேர் இருக்குங்க. இந்த பிரண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் பலம் பெறும். ஏன்னா இந்த பிரண்டையுடைய மருத்துவ குணமே எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் வாய்வு தொல்லை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிரண்டையை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்பு சேரும் இல்லையா, அதை குறைச்சிரும் இந்த பிரண்டை. சுறுசுறுப்பை தரும், ஞாபக சக்தியை தரும், மூளை நரம்புகளை பலப்படுத்தும். நம்முடைய உடம்பில் இரத்த குழாய் வழியாக ரத்தம் ஓடிட்டுருக்கு இல்லையா, அது சீராக ஓடுறதுக்கு இந்த பிரண்டை உதவும். அங்கங்கே அடைப்புகள் இருக்காமல் சீராக உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கு இந்த பிரண்டையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமே சரியாயிரும். அந்த மாதிரி அடிபட்ட இடத்துல இந்த சாறை தடவி வந்தாலும் சீக்கிரமாகவே சரியாயிரும். இந்த பிரண்டையை அந்த தண்டை மட்டும் இல்லைங்க, இதோடைய இலையையும் நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். குடல் புண், மூல நோய் இருக்கிறவங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த இலையை துவையலை அரைச்சி சாப்பிட்டா அது மருத்துவ குணமுடையதாக இருக்கும். இந்த பிரண்டையில் முற்றிய தண்டுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம துவையல் அரைக்கக்கூடாது. இளம் தண்டை தான் துவையல் அரைக்கணும். ஏன்னா முற்றியதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும். அப்போ அதை என்ன பண்ணலாம், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மோரில் அதை சிறு சிறு துண்டாக நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வற்றல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வற்றல் போட்டு காய வச்சு நம்ம தேவையான பொழுது அதை எடுத்து வறுத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பசியின்மை போகும். சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரியாது, என்ன சாப்பிட்றோங்கிற டேஸ்ட்டே தெரியாது. அந்த மாதிரி நாவில் சுவை இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்டா அந்த மாதிரி நோய் சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.